நீங்க என்னைக்காச்சும் கவனிச்சிருக்கீங்களா? நம்ம மார்வெல் சூப்பர் ஹீரோஸ் மாதிரியே இந்திய புராணத்திலயும் சேம் பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் இருக்காங்கன்னு. உதாரணத்துக்கு தோர், இடி, மின்னல், பவர்ஃபுல் வெப்பன். இதெல்லாம் பார்த்த உடனே எல்லாருக்கும் தோர் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இந்திய புராணத்துல அதே மாதிரி பவர்ஃபுல்ல இந்திரன். தோர் கிட்ட மியால்னியர் இருந்தா, இந்திரன் கிட்ட வஜ்ராயுதம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், டைம் மேனிபுலேஷன், ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், டைமென்ஷன் டிராவல். மார்வெல் இத இப்ப காட்டுது. ஆனா சித்தர்கள் இத பத்தி 1000 வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. நெறைய பேர் கூட நம்புறாங்க. இப்போ மார்வெல்ல பிக்கஸ்ட் கான்செப்ட்டா இருக்கிறது மல்டிவர்ஸ். டிஃபரண்ட் டைம்லைன்ஸ், டிஃபரண்ட் யூனிவர்ஸ், ஸ்பைடர் வேர்ட்ஸ். ஆனா இந்திய புராணத்துல 14 லோகங்கள், வேறு உலகங்கள், தேவர்கள் இருக்கும் டைமென்ஷன்னு கான்செப்ட் இருந்திருக்கு. லோக்கி மாதிரி குழப்பத்த கிரியேட் பண்ற கேரக்டர் கூட நம்ம புராணத்துல இருந்திருக்கு. வேற யாரு? நாரதர். எங்க போனாலும் ஒரு ட்விஸ்ட்ட பண்ணி விட்டுருவாப்ல. அதே மாதிரி தானோஸ் உலகத்த பேலன்ஸ் பண்ணணும்னு நினைச்சாரு. ஆனா அவரு தப்பான வழியில போனாரு. புராணத்திலயும் பவர் ஒபாஷன் காரணமா அழிந்த அசுரர்கள் நெறைய பேர் இருக்காங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, மார்வெல்ஸ் கேரக்டர் பவர் பலதும் நம்ம இந்திய புராணங்களோட கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. அதனால தான் இந்த ஒரு கம்பேரிசன். இதுல உங்களுக்கு எந்த கம்பேரிசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம்.